ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு டவுனில் நிற்கிறோம். இதான் ரூம். இருக்குது என்னன்னா, இன்றைக்கு வந்து எங்களோட மாமா வீட்டை போயிட்டு அவர் வந்து என்னென்று இறால் பிடிக்கிறார், அந்த கடல் தொழில் செய்கிற வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், அதுகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். மற்றது வந்து யுத்தம் முல்லைத்தீவுன்னு சொன்னாலே நம்ம தமிழாக்கள் அடி எல்லாத்தையுமே வந்து முல்லைத்தீவில் இருக்காக தான் வாங்குறாங்க. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் இந்த சுனாமியில் 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்ததுலேயும் சரி, யுத்தத்துலேயும் சரி, கடைசி எல்லைன்றது வந்து மாத்தளன் கடற்கரை. அந்த மாத்தளன் கடற்கரைக்கு தான் நம்ம இன்றைக்கு போகிறோம். ஓகே, வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம். வெளியில் சரியான மழை. அப்போ ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் கொண்டு போயிடும். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து டேபிளில் வச்சு சேரில் வச்சுட்டு நம்ம வந்து நார்மல் ஹெல்மெட்டோட போவோம். நம்மளை யார் பார்க்க போகிறோம்? ஓகே, நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் போடாதனால என்னென்று சொல்கிறது, மவுண்ட் ஹோல்டர் கொழுவி வீடியோ எடுக்க இயலாது. அதாவது நான் கையில் வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுக்கிறேன். நான் வந்து நிறைய நாள் தொடர்ந்து வீடியோ போடாமல் விட்டுட்டேன். ஆனால் இனி வந்து வீடியோ கண்டினியூஸாக வரும். நம்மளோட பைக்கை எடுத்துகிட்டு இப்போ மலையில் வந்து இந்த சார்ஜர் போர்டில் வந்து தண்ணி போயிடும். அதனால் அதை வந்து கொஞ்சம் இறக்கிட்டு வச்சுட்டா இருக்கும். ஓகே, எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ முள்ளிவாய்க்கால் ரோட்டால் போய்கொண்டிருக்கோம். பெருசாக ஸ்பீடாக ஓடையில். இதெல்லாம் வந்து மாத்தளன் புதுக்குடியிருப்பு அங்கெல்லாம் போகிறது. இது ஒரு பாலம் ஒன்று இருக்கா, உண்மையிலே செம. மழைன்றது வந்து அங்கால கொஞ்சம் தூரத்தில் பெஞ்சிருக்கு. அதெல்லாம் பெய்யவே இல்லை, சும்மா தான் இருக்குது. இதெல்லாம் போகணும். ஒரு ஸ்பீட் பிரேக்கர். பாருங்க, உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கு. ஓகே, இது வந்து 1952ஆம் ஆண்டு போட்ட ரோட்டாம். இந்த தகவலெல்லாம் நான் கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டு தான் இன்றைக்கு வந்து இந்த ப்ளாக்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இனி நான் தொடர்ந்து ப்ளாக்ஸ் போடுவேன். ஏன்னா நான் வெளியில் வர கிடைக்காம தான் வந்து இவ்வளோ டேஸும் போடையில. மற்றது வந்து ரீசன் என்னன்னா, மெயின் ரீசன் வந்து கொஞ்சம் கேஷ் ப்ராப்ளம். இப்போ வந்து கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். அதனால் வந்து பொருள் தான் இருக்காது. பட்டுவால் பாலம் நீதான் வந்து பிள்ளை அழுங்காமல் புல்லாமல் முல்லைத்தீவில் வந்து தலைவர் இருந்த இடம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் இந்த வீடியோவோட ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். எல்லாரும் பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். உண்மையிலேயே மன்னாரோடு ஒப்பிடும்போது இன்றைக்கு நான் பார்த்த இடத்துல எங்கள் மாமா எல்லாம் மீன் பிடிச்சிட்டு வந்தவர். மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை வந்து உண்மையிலேயே கீழே தான் சும்மா தூக்கி போட்டவர். அப்போ அதுலேயே நான் கேட்டுனாப்ப, ஏன் மீனை அப்படி தூக்கி போடுறீங்கன்னு. மீன் வந்தீங்க கொஞ்சம் விலை குறைவு, இறால் நண்டுகள் எல்லாம் கடல் தான் சுற்றி. அதனால் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் விலை குறைவாக வாங்கி கொள்ளலாம் மன்னார் ஒப்பிடும்போது. கவுனியாலாம் சரியான விலை. முள்ளிவாய்க்கால்னு சொன்னாலே புல்லெல்லாம் அடிக்குது, சண்டை தான் எல்லாம். நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனால் வந்து சின்ன பிள்ளை 4ஆம் ஆண்டு வந்து வந்திருக்கிறேன். முள்ளிவாய்க்கால் எனக்கு தெரிஞ்ச அதில் வந்து ஒரு தூபி ஒன்று அமைச்சிருக்காங்க. என்ன அந்த நினைவு சின்னம்னு சொல்லி, அதையும் நான் உங்களை காட்டுறேன். எனக்கு அதை பார்த்த உடனே சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியலை. நானே காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். புதுக்குடியிருப்புலேருந்து 7 கிலோமீட்டர், சாலைன்ற இடம் வந்து 13 கிலோமீட்டர். இப்போ வந்து நம்ம புதுக்குடியிருப்பு தான் போக போகிறோம். வந்துட்டோம். மாமா வந்து இப்போ கால் பண்ணவர் வரையிலையாண்டு. மாமா இங்கேருந்து நம்ம போக அங்கே ரெடியாக நிற்பேர். அப்போ நம்ம அங்கேருந்து நான் சொன்ன அந்த இது ராணுவத்தில் ஆட்சி
இதில் வந்து இராணுவ வெற்றியின் நினைவு தூபி, இதுதான் இவங்க பெற்ற வெற்றியிட நினைவு தூபியா பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். இதை பார்க்க தான் எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாமல் இருக்குது. உங்களுக்கு என்ன வருதோ அதை செஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நம்மளே இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மாமாவோட வலிக்கிட்டோம். ஷோர்ட்ஸும் டிஷர்ட்டும் ஷர்ட். ஓகே, நீ போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ மாத்தளன் கடற்கரைக்கு தான் போகிறோம். நார்மலாக இங்கே ஆட்கள் வந்து என்ன மாதிரி வாழ்வாதாரம் போகுது, அவங்க உழைப்பு என்ன மாதிரி, என்னென்ன இது செய்கிறாங்க, மீன்களை பிடிக்கிறாங்க, அந்த முறையில் தான் நம்ம இந்த வீடியோலேயே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மற்றது வந்து இதோட இந்த வீடியோவில் நடுவில் வந்து இல்லாட்டி பார்க்க வேண்டாமல் பார்க்குவோம். நான் சொன்ன மாதிரி தான் தலைவர வீடு, அந்த நீச்சல் தடாகம் என்று சொல்லி, நீச்சல் தடாகம்னா அந்த தலைவர் வந்து எல்லாருக்கும் அந்த கொழும்புல தாக்குதல் செஞ்ச டைம்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து நீச்சல் பயிற்சி பழக்குவாங்க. ஏதோ எத்தனையோ அடி ஆழமாகும், 35-40 அடி ஆழத்துக்கு பள்ளம் எல்லாம் வெட்டி அதுக்குள்ள தண்ணியை விட்டு எல்லாருக்கும் நீச்சல் பழக்குவாங்களாம். அப்போ அதையும் பார்ப்போம்னு சொல்லிடுறோம். அந்த இடத்தையும் பார்ப்போம்னு சொல்லிட்டேன். ஆமாம், போயிட்டு இருக்கேன். எனக்கு ஏதோ இந்த உடுப்பை கோட்டையிலேருந்து ஏதோ காட்டுவாசியாக மாறின மாதிரியே ஒரு ஃபீலிங். சந்தா தெரியுது மாத்தளன் கடற்கரை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறது. சரியா பாருங்க, கடற்கரை தானே, சரியான காத்தா இருக்கு. உங்களுக்கு அம்மாடி இவ்வளவு பெரிய பெண்டா. முன்சில் லைட்டா உதறுது, அது என்னதுக்கா உதறுதுன்னு தெரியவே இல்லை. பின்டேரில் காற்று இல்லாட்டியும் சம்டைம் முன் டயர் உதறும், முன் இதுவும் உதறும். இதுதான் மாத்தளன் கடற்கரை, பெரிய ஒரு கடல். அந்த கடலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நீ நைட் முழுக்க ஒரே ஃபன்னாக தான் இருக்க போகுது மாமாவோட. பார்ப்போம். ரோட்டில் வந்து துப்புராவே ஓடையிலாமல் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த ரோட்டில் மட்டுமே ஒரு 4-5 கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்போம் இங்கே கடற்கரைக்கிட்ட. இங்கே சைடில் சரியான கஷ்டமாகவே இருக்குது. என்னத்தை சொல்ல, சரியான ரோட்டும் சரியான பள்ளம் குட்டியும் ஓடவே இல்லாமல் இருக்கு. மாற்றி மாற்றி ஓட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேருந்து நம்ம லாஸ்ட்டாக வீடியோ எடுத்ததுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்கிட்ட வந்திருப்போம்னு நினைக்கிறேன். மாமா சிரிச்சு கொண்டு நிற்கிறார். ஆனால் 10 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்திருப்போம். இது என்னது மாமா? இதுதான் வந்து இயக்கத்தின் போர்க்கப்பல், சண்டைப்படை. எப்படி கவர்ந்து போயிருக்குன்னு பார்த்தீங்களா? இது வந்து மாத்தளன் கடற்கரை சாலை. என்ற ஒரு பிரபலியமான தளம். இது போர்க்கப்பல் என்ன? இது இப்போ எத்தனை வருஷமா இது நிற்கிது? இது 10 வருஷத்துக்கு மேலே நிற்கிது. 10 இல்லை 14 வருஷத்துக்கு. இன்னும் வந்து சில இடங்கள்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸ்ட்ராங்காக தான் இருக்கு, அந்த உடஞ்சதெல்லாம். இது ஒரு 10 இன்ஜின் தான் போட்டோம். 200 cc. 1 2 3 4 இன்ஜின். 4 இன்ஜின் இந்த இதில் இன்ஜின் போட்டுறேன் அதுலையா? அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே பின்னால் போய் பார்ப்போம். எல்லாம் முள். இந்த கீழே எல்லாம் உண்மையிலேயே செம ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இதுவும் ஓகே, நம்ம அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போவோம். இந்த ரோட் வந்து சரியான மணல் நிறைஞ்ச பகுதியாக இருக்கிறதுனால சரியான கஷ்டமாகவே இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் வந்தோம் நாங்கள்.
நான் ஷோர்ட்ஸ் போட்டதே இல்லை, இன்றைக்கு தான் ஷோர்ட்ஸே போட்டிருக்கேன். இதுக்குள்ளேயே ஆமாம், உண்மையிலேயே கப்பல்ற சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவல்லே இருக்குது. மாமாவும் போகிறேன், நம்ம போவோம். மாமா இது வந்து கடைசி இடம் என்ன? கடற்கரை வேற லெவல்ல இருக்கு. இது பெரிய கடல் என்ன மாமா? இது இங்கால சிறு கடல், இது பெரிய கடல் முல்லைத்தீவு. இது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அது தெரியும், பெரிய கடல். இதுதான் வந்து அதாலையும் போகலாமா? நம்ம வந்து ஷார்ட்கட்டால் போவோமே, பைக்குகள் அதில் நிற்கிது. சாலை வாரம் இதெல்லாம் கடல் உடைச்சு, இந்த அதில் உடைச்சு கடலோட தொடுக்கும். அப்புறம் திருப்பி இதில் உடைக்கும், இதில் உடைச்சி கடலோட தொடுத்து இந்த பனைமட்டத்துக்கு தண்ணி பாயும். ஃபுல்லாக பனைமட்டத்துக்கு பாயும், பனைமட்டத்துக்கு லெவலாக பாயும். அங்கே கூடி இந்த கங்கமட்டையில் இருக்குது, அந்த மட்டத்துக்கு முட்டி பாயும். முட்டி பாய்ஞ்சி கடலுக்கு பாயும். கடலில் தண்ணி இஞ்சி வரும், திருப்பி அப்படியே தொடுவேன். இது எப்போ நடக்கும்? இது மாதிரி இது மழை டைமில் இதுக்கு பெருசாக வருமோ தண்ணி? மழை டைம்லாம் அந்த இடத்துக்கு வரும். அப்போ அந்த டைமில் இந்த இடத்துல வேற இல்லை, இதெல்லாம் தானே நிற்கும். அது அப்படியே விட்டாச்சு பாயும். அதில் மிச்சம் இதை சொல்கிறேன், அங்கே வந்து சொல்கிறேன், அப்படி எல்லாத்தையும் வெடி இதை அப்படியே ஃபுல்லாக கூடு வெடிக்கணும். கடத்தில் கூடு கட்டுற இடங்கள்லாம் அந்த அதில் இடத்துல எடுக்கலாம். அங்கே நாங்கள் கூடு கட்டுற இடங்கள் எடுக்கலாம். ஓகே, நம்ம கூடு கட்டுற இடத்துக்கு போவோம், பார்ப்போம். இங்கத்து ஆட்கள வருமானம் வந்து என்னவாமா? வருமானம் கடப்பது, மற்றது விவசாயம், மற்ற எல்லாமே இருக்கக்கூடிய நிலத்தொழில் இருக்கக்கூடிய நிறைய இருக்குது, சகல வசதியும் இருக்குது. நான் வந்து முல்லைத்தீவில் வந்த டைம் நான் டவுனை பொறுத்த வரையில் இந்த போதியளவான சாமான்கள்ன்ற வந்து இல்லை, அத்தியாவசியமான சாமானே நிறைய இல்லை முல்லைத்தீவில் இல்லை. திருக்குடியில் இருக்குது. ஓகே, திருக்குடியில் எல்லாம் கொடுக்கலாம். இதான் வந்து கடைசி ஏனமா முல்லைத்தீவில் மாத்தலன் மூத்து வாரம். இது விடுதலை புலிகளின் பாரிய தளம். கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஒரு சிங்களவரோ தமிழரோ யாருமே இதுக்கு உள்நுழையிறாங்க. இது வந்து எத்தனை ஏக்கர் பரப்பு மாமா இருக்குது? இப்போ நம்ம வரும்போதே ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்திருப்போம் நினைக்கிறேன். பார்த்தா அப்படி ஒரு 1500 ஏக்கர் கணி, 1500 ஏக்கர் இருக்கும் என்ன ஃபுல்லாக. இதெல்லாம் ஒரு தரமே வரையில அந்த காலம், இதெல்லாம் இயக்கத்தில் பண்ணிட்டு. ரைட் ரைட், ஓகே ஓகே. அந்த ஒரு தர பொருட்கள் கொண்டு போ வச்சு வச்சுமே கிடையாது. அப்போ அவங்க அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் இப்போ உள்ள வரீங்க? நான் போயிட்டு. ஓ, அதுக்கு அங்கால தான் நான் கிடைக்கிறேன். இந்த துண்டுலாம் இந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த துண்டு. இதெல்லாம் படகுகள் ஒழிக்கிற இடம். ஏகதங்க படகுகள் இருக்குதாங்க, படகு அதெல்லாம் கொண்டு டொக்கு எல்லாம் உங்களுக்கு ஒழிக்கிறது. சரியா டயரெல்லாம் சறுக்குது. நாங்கள் வந்து இங்கால தள்ளி வந்தோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கூடு கட்டுற இடத்துக்கு போக போகிறோம். நம்ம போயிட்டு என்னடா சரிங்க நிற்கிறா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம படகு பார்த்த இடம் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து டோட்டலாகவே வந்து இயக்கத்துக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த இடமாம். இந்த இதுவும் வந்து ஒரு தீவு மாதிரி தான். இதுவும் வந்து ஒரு தனி தீவு தான். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கே விளங்கும். இதால் போனால் நம்ம அந்த பார்த்த பெருங்கடலில் வந்து இது வந்து ஜாயிண்ட் ஆகுது. இது வந்து என்னென்னு சொல்கிற பழைய இயக்கத்தில் வந்து இந்த பயிற்சி கொடுக்குற இடமாகவும், மற்றது வந்து இந்த கப்பல்கள் இதுகள் வாகனங்கள் ஒழிச்சு வைக்கிற இடங்களாகவும் இது காணப்பட்டிருக்கு. இது வந்து நம்ம வரும்போது சாலைன்ற ஒரு இடம் 13 கிலோமீட்டர் போட்டு இருந்தது. நம்ம வந்து புதுக்குடியிருப்பு வந்து இங்கே வந்ததுனால நம்ம இப்போ வந்து புதுக்குடியிருப்புல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி. செம கஷ்டம், ரோட்டெல்லாம் என்னென்னு சொல்கிறோம், மண்ணும் சுரியும் ஓடவே இல்லாத கட்டம்.
அப்படிதான் ஓடி வந்தேன் நான். இது சிறு கடல். இதெல்லாம் வந்து இங்கே இதில் வந்து சிறுகடல் இதில் இறாலுகள் எல்லாம் இருக்குமா. அப்போ வந்து இதுகள்லாம் டென்ட் அடிச்சிருந்து இறாலுகள் எல்லாம் பிடிப்பாங்களாம். இன்றைக்கு நைட்டு வந்து நம்மளும் அதை தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. மாமா என்ன செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இப்போ நான் வந்து சொல்ல வர்றது முல்லைத்தீவில் வந்து ஒரு கடல் தொழில் செய்கிற ஆட்கள். இது வந்து பெரிய கடல் தொழில், சிறுகடல் தானே சிறுகடல் தொழில். இதில் வந்து இவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி போகுன்றதான் நம்ம நாளைக்கும் சரி இன்றைக்கும் சரி இதுதான் கண்டென்ட்டே நமக்கு. இவ்வளோ நாள் வந்து நான் வீடியோ போடவே இல்லை. ஏன்டா எனக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமும், மற்றது வந்து மன்னாரில் இருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்து இப்போ வந்துட்டேன். ஓகே, வீடியோஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கில்லர் நிற்கிறேன், கில்லர் ஜோசிப்பேர், கில்லர் தான் ஜோசிப்பேர். என்னை இவ்வளோ தூரம் இந்த காட்டுக்குள்ளே கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்கியேடா ஆண்டு. ஓகே, இப்போ நம்ம மாமாவோட போவோம். போயிட்டு என்னென்று வேலை கட்டுறேன் என்ன செய்யறேன்னு பார்ப்போம். இது வந்து முழுக்கவே இயக்கத்தில் கட்டுப்பாட்டில் இருந்து, இது வந்து மாமா சொன்ன மாதிரி 1500 ஏக்கருக்கு கூடயாம். உண்மையிலே வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கும் சரி நம்மட தமிழ் ஆக்களுக்கே தெரியாது இது இப்படிதான் இருந்தேன்னு சொல்லி. கூடுதலாக முல்லைத்தீவில் இருக்கிற ஆக்களுக்கே பெருசாண்டு தெரியாது. அவங்க எல்லாருமே பார்க்கணுன்றக்காக தான் நான் இந்த வீடியோவும் போடுறேன். ஓகே, நம்ம இப்போ கடலுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் மாமா என்ன செய்யறது. அவட நானும் கடலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அவர் ஏதோ காட்டுவாசி மாதிரி நிறைய செய்கிறார். எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப தலையை சுற்றுது. என்ன மாமா, எனக்கும் ஒரு சொக்ஸை தந்தியர் போட்டாச்சு. செருப்பு போட்டு போயிடலாம் மாமா, செருப்பு போட்டு போயிடலாதா? ஒரு புத்து மதிப்பா போவோம். நூல்கட்டை என்னத்துக்கு மாமா? இது கூடு கொத்துறது, பீத்தல்கள் கொத்துறது. ஓகே ஓகே. இதை வச்சாலும் இப்போ அந்த வலைய ஓட்டை இருந்தால் அடைக்க போகிறோம். அதை அடைக்கிறேன். நானே இப்போ தான் இதை பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, வலிக்கிட்டோம். என்னவா அது நீங்கள் யோசிக்காங்க. அந்த மாமா நீங்கள் என்னென்ன பிடிக்கிறீங்க இங்கே வந்து? கிலோ 1 கிலோ 50,000. அரை கிலோ நண்டு வந்தால் 4500. இறால் 1 கிலோ கருத்து இறால் பெரிய இறால் 1500. கொள்ள இறால் 1000 ரூபா பெருசு, சின்ன 800. நிரப்பன் 400. பல மீன்கள், மீன் வகைகளும் பிடிக்கும். என்னென்ன மாதிரி பாறை மீன் எல்லாம் பிடிப்படும்? பாறையெல்லாம் பெரிய தண்ணி ஏறுற நேரம் பாறைகள், சீலா, கோல்டன், 102 ரூபா பெரிய கோல்டன் மீன். என்ன மாமா காலெல்லாம் எந்திரும்? மற்றது இந்த காட்டு மீன், சிலாப்பி எல்லாம் இல்லாத மீன்களும் பிடிக்கும். எனக்கு நிறைய நாள் டவுட், இந்த நேர் விலை வந்து என்னது கட்டுறது? வேலி நேராக வந்து இறால் அந்த வேலி பெரிய வழியை வந்து அப்படியே கூட்டுக்குள்ளே போகும். இதில் எதுவும் கூட விலை அங்கே தவளமே இவ்வளோதான் தண்ணி இருக்குமா? அப்படி சிவர கடலை மெரிக்கி தான் கடத்தொழிலாளிகள் உழைக்கும். உண்மை கதை தான். என்ன அப்படின்றீங்களே, இன்றைக்கு உங்களோட இருக்க போகிறேன்னு பார்ப்போம்.
என்ன மாமா? இதுதான் இறால் முட்டை. எடுங்க பாப்போம். கரைஞ்சிட்டு இந்த ஊர். ஆம். ஓகே ஓகே. ஜெலி மாதிரி இப்போ இந்த குஞ்சு நிற்கி பாருங்க. அவ்வளோதான் குஞ்சு. அவ்வளோதான் இறால் குஞ்சு. இறால் குஞ்சு அது நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க. இதுக்காக தான் நம்ம இந்த சொக்ஸை போட்டுட்டு வரோமா? இது என்னது? கவாட்டி ஆக்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த இதெல்லாம் கையை வச்சோன்னே அமர்த்தி பிடிக்கும். பட்டும் இதெல்லாம் பற்ற தன்மை இருக்குது. அரிவாள் மாதிரி இருக்கும். கால் வச்சா துண்டு தான். அதுக்கும் உயிர் இருக்கா? ஆனால் ரைட் ஓகே ஓகே. நம்ம இப்போ வைக்கிற மூமெண்ட் எல்லாத்தையும் கவனமாக வைக்கணும். அந்த இறால் முட்டையாம் கவனம் போ. என்ன மாமா இவ்வளவு தூரம் வந்ததுக்கே கால் எப்படி நோகுது? நீங்கள் நைட்டுக்கு நோகும்ன்றீங்க, இப்போவே கால் உடைஞ்சிரும் போல எனக்கு. தலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இது வந்து என்னத்துக்குரிய கூடு மாமா? நண்டு மீன் எல்லாம் இதில் இந்த பாதை வழியை வந்து இந்த பாதையால் சைட்டால் பட்டு வந்து இதுக்குள்ளாட போயிடும். போயிட்டு நீங்கள் ஒரு கூடு மாதிரி கட்டுவீங்க, அதுக்குள்ளே வந்து சேர்ந்துடும். இதை பகலில் வராதா? பகலையும் வரும். சில நாளையில் படும், சில நாளையில் படாது. கூடிய ஆண்டாவெல்லாம் கூட படும். அப்போ நீங்கள் அப்போ பகல்லையும் சும்மா கட்டி விட்டுட்டு போகலாமே. அவர் கொஞ்சம் தான் கிடக்கும். மாமா வந்து ஓட்டையெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு இந்த தொழிலில் நீங்கள் எவ்வளோ உழைப்பீங்க? 10,000, 15,000, 20,000, 1000, 1500 பழம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கு 15,000. ஆனால் அதுக்கேற்ற செலவும் இருக்குண்ணே. இப்போ நம்ம வரும்போதே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்போம். 15-20 கிட்ட வந்திருப்போம். கூடு விலை 5,000. ஒரு கூடுண்ட விலை வேரி விலை 5,500 ரூபா ஒரு கூடு. ஒரு தொழிற்சிரண்டா குறைஞ்சது 1,00,000 ரூபா முதல் போடணும். நீங்கள் வந்து எத்தனை கூடு வச்சுருக்கீங்க? 40 கூடு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆள் அதில் கூடு இழுத்து கொண்டு வாரு. ரைட் ஓகே. விடிய தட்டுப்படாத ஆள் கிடைக்கிறேன். இது அப்படியே உள்ளே வந்தோடனே திரும்ப போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வழி தெரியாதா? இடையில இவ்வளோ பைகள் இருக்குன்னு. இதில் வந்து இழுத்து ஒரு கம்பால இழுத்து வந்து குத்தி விட்டா மனசிந்த இவர் வந்து கேட்குறாரு, நான் இங்கேருந்து வந்தேன். அனுபவங்கள் பார்த்துதான் போகணும். அதை எடுத்து போட்டுதான் போகணும். அதை நிறைய பேர் பார்த்ததாகும். பார்த்துதான் போகணும். முடியுது. உண்மையிலேயே மாமா இந்த இடங்கள் எல்லாம் வந்து உண்மையிலேயே தமிழ்ல பற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது.
வேற ஒன்றும் தெரியாது உண்மையிலேயே. ஆனா முல்லைத்தீவு மக்கள் தான் எல்லாத்துலயுமே கூட பாதிக்கப்பட்டாங்க. நான் வரும்போது பார்த்தோன்னா சில வீடுகள் தான் பெரிய பெரிய இதுகளாக கட்டியிருக்கு, மற்ற வீடுகள் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்ட அப்படிதான். என்னவாமா? இது மட்டுமா உங்களோட கூட எத்தனை கூட இருக்கு? இந்த லைன் அப்படியே கூடயா? எத்தனை கூட கட்டிருக்கீங்க டோட்டலா? 30 கூட கட்டிருக்கீங்க. இவ்வளோதையும் பார்த்து இப்போ குத்தி வளர்ட்டணும். ஏமாமா இந்த தொழில் செஞ்சா எனக்கு வேலைம்மா. வேலைண்டா அதுக்கேற்ற மாதிரி உடுப்பு போட போகிறது. இப்போ நான் கூட தான் இப்படி உடுப்பெல்லாம் போட்டதே இல்லைந்தா நீங்கள் தரையிலையா போட்டது நல்லா தான் இருக்கு. அது நல்லா தான் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் கடல் தொழில் செய்கிறதுக்கு என்ன கோட் சூட்டாக போட்டுட்டு வர ஷூவோடு வந்து நில்லுங்க மாமா. போட்டா வந்து வீட்டிலேருந்து வலிக்கிட்டு வரும்போது எத்தனை மணிக்கு மாமா வலிக்கிட்டு? நம்ம 4:50 வலிக்கிட்டு நாம. இப்போ வந்து டைம் சரியா 6:15 நிற்கிறோம். இந்த 6:15 சவுண்ட் கட்டு என்னடா திடீர்னு அதுக்கிடையில ரால் பண்ணிட்டாங்க பார்த்தேன். அது நீங்கள் இழுத்து கட்டுனது கேட்டுருக்கு. இப்போதான் மாமா இதே கட்டி முடிச்சிருக்கோம். இன்னும் எவ்வளோ கட்டணும்? ஆ அங்கேயும் கட்டணுமா மாமா? அது ஃபுல்லாக கட்டணும். ஓ ஓ கொஞ்சம் தூரம் போய் பார்த்தேன். அதுக்கு பிறகு ஐயோ கால் பண்ணிச்சு. போய் பார்த்தேன். அதுக்கு பிறகு ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை. அந்த பைக்கில் வந்து சார்ஜர் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கோம் தானே. அதில் போயிட்டு சார்ஜர் போட்டுட்டு கொஞ்சம் இருப்போம். வரட்டும் அவர். எனக்கும் வந்து தண்ணிக்குள்ளே நிற்க முள்ளத்தில் வந்ததுலேருந்து சரியான மழை. அப்போ வந்து மழையை நனைஞ்சிட்டு இருந்தேன். இல்லைன்னா ஆள் கிடைக்கும் நனைஞ்சிட்டேன். அப்போ வந்து எனக்கு சரியாக தலைக்குள்ளே இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இங்கேயே வந்தேன். நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க நீ ஃபஸ்ட்டு மன்னாரை விட்டு வெளியே போயிட்டு வ்ளாக்ஸ் போடுண்டு. அதனால தான் மெயின் மன்னாரை விட்டு வெளியே போகிறேன். ஆமாம் போகிறேன். இந்த பொங்கல் இன்னும் 25 கூடு இருக்காம். இந்த 25 கூடும் கட்டணுமா. உண்மையிலேயே வந்து முல்லைத்தீவில் இருக்கிறார்கள்லாம் பாவம். எல்லாமே கடல் தொழிலை நம்பி இருக்கிறார்கள் தான். இது ஒரு 75% ஆட்கள் கடல் தொழிலை நம்பி இருக்கிறார்கள் தான். மிச்சம் 25 தான் வெள்ளாமல் செஞ்சோ பொருளில் இருந்து காசு வர்றது கூட எல்லாருக்கும் வராது. எனக்கு வரும்போது அந்த முள்ளிவாய்க்கால் அந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது நம்மட தமிழ் மக்கள்ற கண்ணீரும் ரத்தமும் தான். உண்மையிலேயே சொல்ல போனால் நானே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அப்போ அதுலெல்லாம் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்ததெல்லாம் ரியலாக பார்க்குறேன் இந்த கண்ணுக்கு முன்னால். அப்போ வந்து சரியான உண்மையிலேயே கவலையாக போயிட்டு. நடக்க ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அவர் சொன்ன மாதிரி சொக்ஸை தந்ததுக்குரிய ரீசன் என்னன்னு எனக்கு இப்போ தான் விளங்குது. இந்த இதில் வந்து கவாட்டின்னு இருக்காம அது வந்து காலை வச்ச உடனே லபக்குன்னு அமர்த்திடுது. அந்த ஓட்டைக்குள்ளே கால் போன உடனே அமர்த்திடுது. வந்து அது போச்சு கடிச்சின்னு சொல்லி சொன்னால் அந்த இடமும் சரி ஒன்றுக்குமே உதவாமல் போயிடும். காலெல்லாம் புண்ணாக வந்துடுமா. அதால வந்து மாமா எனக்கு சொக்ஸ் தான் தருவார். போய் தடா போயிட்டு அப்படியே போவாங்க.
நைட் வந்து லைட் வசதியெல்லாம் இருக்காது. இப்போ நான் வந்து இப்படியெல்லாம் இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் ஏதோ கிடக்கு பாசி பாசி. சரியான சேரு. நேராக மட்டும் தெளிஞ்ச தண்ணி நிற்குது. மிச்சம் எல்லாம் சேரு சேரும் சகதியுமாக இருக்கு. கரைக்கு வந்துட்டோம். சரியா இருட்டி கொண்டு வந்துட்டு மாமா அங்கே நிற்கிது. அந்த இயக்கத்தின் போர்க்கப்பலை பார்த்து நானும் வந்து இந்த பெருசான நம்ம வந்து நேரில் எனக்கெல்லாம் சின்ன வயசு தானே, சண்டையெல்லாம் நடந்து 6 வயசு அப்போ எனக்கு அப்போ சண்டையும் தெரியாது, அவ்வளோத்துக்கும் ஞாபகமும் இல்லை. நான் மன்னாரில் இந்த நேராக இந்த என்ற வயசுலேயும் வந்து எனக்கு இப்போ சரியாக 19 வயசு. நேராக வந்து பார்க்குற ஆட்களுக்கு தான் தெரியும் இது இப்படி இப்படி இருந்தேன். எனக்கெல்லாம் சத்தியமாக ஞாபகமே இல்லை. ஆனால் கப்பல்கள் இவங்க என்னென்னு சொல்கிறேன், நிறைய தளபதிமாரெல்லாம் இதில் இருந்ததாக சொல்கிறாங்க எல்லாருமே. இப்போ நைட்டில் எல்லாம் இதில் வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட வருவாங்கன்னு சொல்லி மாமா சொன்னவரை இப்போ அவங்க சொல்லுவாங்க. நைட்டுக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் நைட்டுக்கு என்ன நடக்குதுன்னு. எனக்கு மூச்செல்லாம் வாங்குது. இதுகளுக்குலாம் எங்கள் மாமாக்கள் எல்லாம் இருக்கிறதா. மற்ற வந்து இதெல்லாம் இந்த 4 பைக்குமே வந்து தொழில் செய்கிறாக்கிட்ட பைக். 4 பைக்குன்னா நம்மளோட பைக் இல்லை, இந்த 3 பைக்குமே வந்து அதே மாதிரி அங்காள எல்லாம் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொக்ஸாக கலட்டணும். இதுக்குள்ளே கையை வச்சா கை நாசம். உங்களோட கில்லரை இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருக்கு. உண்மையிலே வந்து இந்த பைக் வந்து இப்போ டைமிங் செயின் வந்து அடிக்க விட்டுட்டு ரேடியேட்டரும் வந்து ஓஃப்லோர் அடித்து கொண்டே இருக்கு. ஒரு என்ன ரீசன், அதான் வந்து கீட் இந்த சைடில் ஒரு கட்டை ஒன்று இருக்குது. இதில் ரேடியேட்டர் கட்டை அது வந்து அடிபட்டாலும் கீட் மீட்டர் அடித்து கொண்டே இருக்கும். ஆமாம் வரட்டும். இதால் போனாலும் நம்ம அந்த அதை பார்க்கலாம். ஆனால் தனியாக போயெல்லாம் உண்மையிலே பயம். இது வந்து சின்ன காடு எல்லாம் இல்லை, பெரிய ஒரு காடு. இதுக்குள்ளெல்லாம் வந்து அவங்க பழக்கிற அளவுக்குண்டா உண்மையிலேயே வந்து இராணுவத்தை விட ஒரு பெரிய ஒரு படையாக தான் இருந்திருக்குது. நல்லா இருட்டிட்டு இதில் வந்து எதுவுமே தெரியுது இல்லை. உண்மையிலே இதில் வந்து மாமா நெருப்பு மூடி கொண்டிருக்கிறார். இதில் வந்து ஒன்றுமே தெரியலன்றக்காக தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். இதில் வந்து மாமா வந்து இப்போ நெருப்பு மூடி வச்சு கொண்டிருக்கேன். நான் பைக்கை வந்து அவரை சைடுக்கு விட்டுட்டு நான் காட்டுறேன். இதுதான் வந்து மாமாவோட கூடாரம். மாமா மனுஷியோட கோல் காய்ச்சி கொண்டு நெருப்பை மூட்டிட்டு என்ன போட்டு யூடியூப்பில் போட்டு எடுத்து யூடியூப்பில் போட்டு கடைசியாக எனக்கு லைக் தான் பெற போகுதுக்குள்ள நெருப்பு கொளுத்தியாச்சு. சுடுது. தான் போட்டு எடுத்துக்கொண்டே இருக்காங்க மாமாண்ட போட்டு. உண்மையிலே செம்மையாக இருக்கும். சரி ஓகே. இப்போ வந்து பான் வாங்கிட்டு வந்திருக்கார் மாமா. இப்போ பிளேண்டியை ஊற்றி குடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுதான் வந்து ரெஜிஃபார்ம் கல்லாம். இது வந்து வெயிட்டே இல்லை, ஏதோ இந்த சும்மா ஏதோ காலில் விழுந்தா கூட எதுவுமே ஆகாத மாதிரி தான். ஏதோ இந்த பெரிய கல்லுங்க மாமா. இதில் இது ரெஜிஃபார்ம் என்ன உள்ள. ஆனால் இதுவும் வந்து லேஸில் உடையாதுன்னு. இது என்னதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த கல்? கடலில் கப்பலை கட்டி நங்குரம் போடுவாங்க. அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் ஒத்த கல்லை தூக்கிட்டேன் கையால். இவ்வளோ பெரிய கல்லை கையால் தூக்கியிருக்கேன் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய வெயிட்டுன்னு சொல்கிறது. கல்லும் அவ்வளோ இது இல்லை, சும்மா பெரிய கல். இவ்வளோ ரெஜிஃபார்ம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. பார்த்தீங்கண்டா நானும் பிளேண்டியும் மாமா டோச்சை பிடிங்க. உங்களோட இருட்டு கட்ட வச்ச மாமா வந்து தலையில் ஏதோ டோச்சை கட்டிட்டு நிற்கிறார். இந்த பான் இப்போ நம்ம தொட்டு சாப்பிட போகிறோம். டைம் வந்து இப்போ 9:30 கிட்ட ஆகிட்டு எல்லாரும் வந்து முதல்ல படுத்த மாதிரி படுத்து கிடக்குறாங்க. நோ ரியாக்ஷன்.
இவ்வளோ நேரம் வள வளர்ந்து காய்ச்சாங்க, வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே யாருமே காய்க்கிறாங்க இல்லை. இந்த நிலா 6 வச்சிருக்கீங்க. நிலா ஆனால் ஓரளவுக்கு தெரியுது என்னவாம்மா நிலாவு. நாளண்டைக்கு சரி, ஓகே. நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ.